எல்லாருக்கும் வணக்கம். வெண்டைக்காய் வாங்கினீங்கன்னா இது மாதிரி ஒன்ஸ் கிரேவி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அதுக்கு பிஞ்சாக இருக்கக்கூடிய வெண்டைக்காய் வாங்கி வாஷ் பண்ணிவிட்டு சின்னதாக தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். தென் வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெண்டைக்காயை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மேக்ஸிமம் 50% இதுலேயே அது குக் ஆகிடும். வெண்டைக்காய் ரொம்ப ஓவர் குக் ஆக தேவையில்லை. ஸோ ஓரளவுக்கு குக்கானவே போதும். வெண்டைக்காய் கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிடலாம். ஏன்னா வெண்டைக்காயில் உப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும், சீக்கிரமாக அது வதங்கவும் செய்யும். அதுக்காக ரொம்ப ஓவர் ஃப்ளேம் வச்சோம்னா ஃபாஸ்ட்டாக மேலே இருக்கிற காய் மட்டும் வரைக்கணும். சிம்மில் வச்சு லேசாக அப்படியே பொரிக்கும் போது கரெக்டாக அது வெந்து வந்துடும். அது ஒரு பிளேட்டுக்கு எடுத்துகிட்டு வானலில் கொஞ்சம் ஆயில் விட்டு அரை ஸ்பூன் ஜீரகமும் 4 தட்டுன பூண்டு அதே மாதிரி தட்டி வச்ச இஞ்சி ரெண்டுமே போட்டு நல்லா லேசாக வதக்கியிருக்கலாம். அது கொஞ்சம் அந்த வாசனை அடங்கும். அது வரைக்கும் வதக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்ச 2 வெங்காயம், அது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடலாம். ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிடணும். இதுக்கு வெங்காயம் மேக்ஸிமம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கிங்க, இல்லையா மிக்சியில் ஓட்டி லேசாக மசிச்சு கூட போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வதங்கிடுச்சு. இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சிடணும், அதையும் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். முடியலன்னா மிக்சியில் கூட போட்டு லேசாக ஒரு +2 பல்ஸில் வச்சு லேசாக மசிச்சு எடுத்து போட்டு கொட்டிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி 2 சேர்த்து நல்லாவே அந்த இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் இதிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஜீரகத்தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலருக்காக காஷ்மீர் சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் அந்த மசாலாலாம் கொஞ்சம் குக் பண்ணி வரத்துக்காக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா அந்த ராஸ்மல் போய் மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஆன பிறகு தயிர் ஆல்ரெடி நான் கலக்கி வச்சுருக்கேன். இது அப்படியே ஊற்றிடக்கூடாது, தயிர் அப்படியே திரியாயிரும். ஸோ நல்லா பீட் பண்ணிவிட்டு தயிர் நான் ஒரு 150 ml கிட்ட எடுத்திருந்தேன். நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் இன்னும் லேசாக தண்ணி சேர்த்து போட்டு நல்லா கலக்கிடலாம். இந்த மசாலாஸ் அடி பிடிக்காமல் கரெக்டாக அதை மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா அந்த ஆயில் மிதந்து வர அளவுக்கு நல்லா அது குக் ஆகிடும். வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து உப்பு போட்டுக்கணும். இந்த வெண்டைக்காய் ஆல்ரெடி 50% மேலே குக் ஆகிடுச்சு. இல்லை ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். கொஞ்சம் லிக்யூடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா இதுவே போதும். ஜஸ்ட்டு மூடி வச்சோம்னா நம்ம வதக்கின எண்ணெய் மிதந்து வந்தாவே போதும். நம்மளோட கிரேவி சூப்பராக மசாலாவோட ரெடி ஆயிரும். பாருங்க, நல்லா ஆயில் மிதந்து வர அளவுக்கு எல்லாமே காயும் மசாலாவும் நல்லா கேதர் ஆகி குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது சாப்பாட்டுக்கும் சரி, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் மல்லித்தலை போட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த கிரேவி புளிலாம் ஊற்றாமல் நார்மலாக வச்சுருக்கோம். ஸோ எல்லாருக்குமே இது செட் ஆகும். புளி ஊற்றாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூடான சாதத்தில் இந்த கிரேவி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.